அன்பின் வாழ்த்துக்களோடு உங்கள் அன்பு சகோதரன். நமக்கான திட்டத்தோடு அவரோடு இணைந்திருக்க முடியாது. அவருக்கான திட்டத்தோடு தான் அவரோடு இணைந்திருக்க முடியும். நம்முடைய திட்டத்தில் அவர் அல்ல, அவருடைய திட்டத்தில் தான் நாம். ஆனால் பொதுவாக என்ன செய்கிறோம், நமக்கான திட்டத்தோடு அவரிடத்துல போய் நிற்கிறோம், அல்லது நமக்கான விருப்பத்தோடு அவரிடத்துல போய் நிற்கிறோம். நம்ம ஒரு பிளான் வச்சுட்டு அந்த பிளானுக்கு அவரை கொண்டு வரோம். அதனால தான் அவர் ஏசாயா 55:8 இப்படியாக சொல்லியிருக்கிறார், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ என் வழிகள் என்ன? அதாவது அவருடைய வழி என்ன, அவருடைய நினைவுகள் என்ன என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வேத புஸ்தகத்தை கொடுத்திருக்கிறார். அவர் எழுதி கொடுத்ததற்கான காரணம் என்ன? அவருடைய நினைவுகள் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய திட்டம் என்ன என்பதை அறிந்து அந்த திட்டத்திலே இணைந்திருக்க வேண்டும். மோசேக்கு விருப்பம் இல்லை, அப்படியே ஆடு மேய்ச்சிட்டே இருந்துடலாம், எதுக்கு நமக்கு என்பது மோசேயினுடைய நினைவு. ஆனால் கர்த்தருடைய நினைவு என்ன? மோசேயை கொண்டு எகிப்திலே அடிமைப்பட்டிருந்த இஸ்ரவேல் ஜனத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய நினைவு. மோசேயினுடைய நினைவுகள் எல்லாம் என்ன? நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன், என்னாலே இது முடியாது. ஆனால் தேவனுடைய நினைவுகள் என்ன? மோசேயை கொண்டு 6,00,000 புருஷர்களை வழிநடத்த வேண்டும். ஆம், அநேக நேரங்களிலே நம்முடைய நினைவுகள் எப்போதும் அற்பமாகவே இருக்கிறது. நம்முடைய நினைவுகள் சிறிதானது. ஆனால் அவருடைய நினைவுகளோ, அவருடைய திட்டமோ மிகப்பெரியது, நாம் நினைத்து பார்க்கக்கூடாதது. அப்படிப்பட்ட திட்டத்தை அவர் வைத்துக்கொண்டு நமக்காக காத்திருக்கிறார். நாம் அந்த திட்டத்தில் இணைந்து விட மாட்டோமா? ப்ராஜெக்ட் முழுக்க அவருது, நம்ம அந்த ப்ராஜெக்டில் சேர்ந்தா போதும். எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்கிறார். நம்முடைய திட்டத்தோடு அவரிடத்தில் போய் நிற்காமல் அவருடைய திட்டத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் எப்போதும் அவரிடத்தில் போய் நிற்க வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கை நிச்சயம் அவருக்கானவர்களாய் நம்மை நிற்க வைக்கும், இந்த உலகத்தையும் ஜெயிக்க வைக்கும். ஆம், அவருடைய நினைவுகளை அறிந்து கொள்வோமா? தொடர்ந்து இணைந்திருப்போம். நன்றி.